நம்ம விவசாய பயணம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பயணத்துல நம்ம பார்க்க போறது கால்நடை பசுந்தீவன வளர்ப்பு. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு கலியன் அவர்கள் தன்னோட கால்நடைகளுக்காக வளர்த்த பசுந்தீவனங்கள் இப்போ அவர் எல்லா விவசாயிகளுக்கும் விற்பனை பண்ற அளவுக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்லைங்க, 10 பசுந்தீவனங்களை அவர் வளர்த்து கரணையாகவும் விதைகளாகவும் விவசாயிகளுக்கும் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு அவரை தான் சந்திச்சு அவர்கிட்ட என்னென்ன வகையான பசுந்தீவனங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. ஆனா உங்களை பத்தியும் இந்த பண்ணையை பத்தியும் அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணே. பாத்தீங்கன்னா இந்த பண்ணை அமைஞ்சிருக்கிறது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தாலுகா எச்சத்தூர் கிராமத்துல இருக்குண்ணே. நம்ம 8 வருஷமா ஆட்டு பண்ணை நடத்தோம்னா. என் பேரு கலியன். சரிண்ணே, நம்ம கிட்ட என்னென்ன வகையான ஆடுகள்லாம் வச்சிருக்கீங்கண்ணே? நம்ம தலைச்சேரி கொடியாடு கிராஸும் வச்சிருக்கோம். உஸ்மாபாடி கடா இருக்குண்ணே. கலப்பின ஆடு தான் நம்ம வச்சிருக்கோம். சரிண்ணா, தலைச்சேரி கொடியாடும் நீங்க கலப்பணம் வச்சிருக்கீங்க இல்லையா? சரிண்ணா, இப்போ தலைச்சேரியும் போயரும் கலப்பணம் பண்ணி பார்த்துருக்கிறேன் நான். தலைச்சேரியும் கொடியாடும் கலப்பணம் பண்றதுல என்ன ஒரு ப்ராஃபிட் நமக்கு வரும்ண்ணா? கொடியாடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னா. இப்போ தலைச்சேரி பால் கிடைக்கும். அந்த பால் தன்மைக்காக நம்ம வளர்க்குறோம்னா. குட்டி நல்லா இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். கொடியாடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தலைச்சேரி பால் இன வர்க்கத்துல சேர்ந்தது. தீனி நல்லா சாப்பிடும் தலைச்சேரி, அதனால நம்ம வளர்க்குறோம். சரிண்ணா, நம்ம கிட்ட தாயாடுகள் எவ்வளவு இருக்கு, குட்டி ஆடுகள் எவ்வளவு இருக்கு? தாயாடு ஒரு 25 இருக்கும்னா. குட்டி அது சேர்ந்தது வரும் எல்லாம் ஒரு 50 குட்டி சேர்ந்து எல்லாம் ஒரு 50 இருக்கும். ஆனா நீங்க 25 தாயாடுகள்ல இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு உற்பத்தி என்ன பண்றீங்க? நம்ம வருஷம்னா இது 6 மாசத்துக்கு ஒரு டைம் தாங்க குட்டி போடும். ஒரு சில ஆடு ஒரு குட்டி போடும், ஒரு சில ஆடு 2 குட்டி போடும், 3 குட்டியும் போடும். அது நம்ம தோராயமா கணக்கு பண்ண முடியாது. ஒரு 2 வருஷம் ஒரு 6 மாசம் அப்படி கணக்கு வச்சுக்கலாம். இந்த ஆடுகளுக்கு பசுந்தீவனம் நீங்களே ரெடி பண்ணி உங்க ஆடுகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க, வெளியில விற்பனையும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்னென்ன வகையான பசுந்தீவனங்கள்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வகை பண்ணிட்டு இருக்கோம்னா. நம்ம ஆட்டுக்காக பண்ணணும். எல்லாம் கேட்டதால ஃப்ரெண்ட்ஸு மற்ற இதுல கேட்டதால நம்ம விதை காட்டினா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். 10 வகையை நம்ம போட்டிருக்கோம். அதுல சூப்பர் நேப்பி இருக்குன்னா, கோஃபை இருக்கு, மக்காசோள நேப்பி இருக்கு, தாய்வான் நேப்பி இருக்கு, சவுண்டல், அகத்தி, ஜிஞ்சுவா புல் இருக்கு, ஜிஞ்சுவா ரோடு கிராஸ். 10 வகை பசுந்தீவனங்கள்ல நீங்க எப்ப கேட்டாலும் எந்த பசுந்தீவனத்தோட கரணை கேட்டாலும் உங்களால கொடுக்க முடியுங்களா? கொடுக்க முடியுங்க. இப்போ நம்ம 10 வகை தீவனம் சொன்னாங்க. அதுல முதன்மையா இருக்குது சூப்பர் நேப்பியர். இது ஒரு நம்ம ஏக்கருக்கு 12,000 கண்ணை நம்ம நடவு பண்ணணுங்க. நடவு முறை நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொக்கி கலப்பை போட்டு உழவு ஓட்டிட்டு ரொட்டேட்டர் பண்ணிட்டு 2 அடி பார் போட்டிருக்கோம். இது நம்ம 2 அடி பார் தான் போட்டிருக்கோம். இது ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நட்டுட்டு இது பார் அணைச்சோம். எப்படி இயற்கையில் பண்ணுற மாரியா இருந்ததுன்னா, குப்பை உரம் போட்டுட்டு பஞ்சகாவியா மீன் உரம் அதுமாரி வாரம் தெளிச்சோம்னா நல்லாயிருக்கும். களை 21 நாளைக்கு ஒரு டைம் ஒரு களை எடுத்துடணும். களை எடுத்துட்டு கட்டிங் நம்ம பார்த்தோம்னா 60 நாள். அறுவடை 60 நாள் 70 நாள் முன்ன பின்ன மண்ணை பொறுத்து இருக்குது. 2வது கட்டிங் 45 நாள். நம்ம வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 கட்டிங் பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு 200 டன்னு சொல்கிறாங்க. 200 டன்னுனாலும் 180 டன்னு ஈஸியாக வருங்க. எந்த கலர் நிலம், எந்த உப்பு தன்மையாக இருந்தாலும், எந்த நிலத்துக்காக இருந்தாலும் இது வரும். இந்த நிலம் தான் இல்லை, எப்போ வேணாலும். கொஞ்சம் மழை காலத்தில் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருக்கும், வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும். அது அதிக வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் இது ஈல்டு குறையும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் புரோட்டீன் சதவீதம் 14லேருந்து 12% இருக்குங்க. இது நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும். ஆடு மாடு கால்நடைகளுக்கு எல்லாத்துக்கும். இப்போ பண்ணை ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இருக்குன்னா இது கண்டிப்பாக நம்ம நட்டு இது கொடுத்தோம்னா பால் பண்ணைக்கு உகந்ததாக இருக்கும். பால் பண்ணை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பால் கறக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கரணை இது மாதிரி தான் இருக்குது. நம்ம 2 கரணை, இது ஒரு பரு 2 பரு இது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இது மாதிரி தான் இருக்கும் கரணை. இது மாதிரி வெட்டி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆந்திரா கொஞ்சம் கரணை கேரளாவுக்குலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அனுப்பிச்சி விட்டோம். இப்பயும் நம்ம கேட்குறவங்க எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு, ஏகேஆர், அதிமீனா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது கரணை ரேட்டு பார்த்தீங்கன்னா 80 பைசா நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிண்ணா, இந்த கரணை விவசாயிகள் மினிமம் இவ்வளோ கொடுத்தாதான் நீங்கள் வெளியூருக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி எதுவும் குவான்டிட்டி இருக்குங்களா? எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பீங்களா எப்படின்னா? அப்படிலாம் இல்லைண்ணா, அதிகமாக கேட்டாலும் கொடுப்போம், கம்மியாக கேட்டாலும் 100, 50, 200 கரணை கேட்டாலும் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம அடுத்ததாக பார்த்தோன்னா ஆட்டுக்கு ஜிஞ்சுவா புல். இது இந்த சூப்பர் நேப்பியர் எப்படி நம்ம அதிக ஈல்டு அதில் கிடைக்கும். ஏன்னா அதில் அதிக ஈல்டு கிடைச்சாலும் அது வயிறு தான் நொம்பும். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம போடும்போது ஆடு நல்லா சைனிங்காகவும் இருக்கும், நல்லா குரோத்தாகவும் இருக்கும். இது போடும்போது நம்ம அடர் தீவனம் குறைச்சி போட்டுக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20,000 கரணை நம்ம நடணும். உழவு ஓட்டிட்டு
ரொட்டேட்டர் பண்ணிவிட்டு அதாவது இதில் என்னன்னா செம்மண்ணில் கொஞ்சம் நல்லா வருங்க. செம்மண்ணில் கொஞ்சம் நல்லா வரும். மற்ற பூமியில் கொஞ்சம் இதாக இருக்கும் ஈல்டு. கலரு ஒவ்வொரு தன்மையில் கொஞ்சம் இது வராது. தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கணும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20,000 கரணை நம்ம உழவு ஓட்டிட்டு ரொட்டேட்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கரணையாக ஒவ்வொரு அடிக்கும் ஒரு கரணை நட்டோம்னா இதில் புரோட்டீன் சதவீதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 12% இருக்குது. புரோட்டீன் குறைவாக இருந்தாலும் மற்ற சத்துக்கள் இதர சத்துக்கள் நல்லா இருக்குது. அதனால் மிக வேகமாக வளரக்கூடியது. 2 மாதம் ஃபஸ்ட்டு இது 2 மாதத்துக்குள்ளே நம்ம இது நட்டு 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் 6 அடி வந்துருச்சுங்க. நம்ம ஒரு கட்டிங்க நம்ம செம்மண்ணா இருந்தால் 1 மாதத்தில் அறுத்துடலாம். அப்புறம் 10-15 நாளில் அறுத்து ஆட்டுக்கு இப்போ நம்ம போடலாம். போடும்போது ஆடு எப்படி இதில் ஜிஞ்சுவா புல் எப்படி நல்லா வேகமாக வளர்ச்சி ஆகுதோ அதேமாரி ஆடு நல்லா வளர்ச்சியாக இருக்கும். ஆடு விரும்பி சாப்பிடும். ஒன்றும் விடாத வேஸ்டேஜ் இல்லாத நல்லா விரும்பி சாப்பிடும். அதேமாரி மாட்டுக்கு நம்ம அதிக இடம் இருந்ததுன்னா மாட்டுக்கு மானாவாரியாகவும் நட்டுட்டு ஒரு கட்டிங் 2 கட்டிங் பண்ணிவிட்டு துளிர் எடுத்த பிற்பாடு தானாக மேய்ச்சலுக்கும் விடலாம். அது கட்டிங் விடக்கூடாது. இதில் விட்டோம்னா பிடிங்கிடும். 2வது இதில் நம்ம அறுத்துட்டு துளிர் விட்டும் போது நம்ம மேய்ச்சல் முறையிலையும் இதில் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சூப்பர் நேப்பியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கரணை அதை நம்ம வெட்டி கொடுத்துருவோம். இது அதேமாரி என்ன பண்ணுறதுன்னா மொத்தமாக ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கிட்டு இது மாதிரி வச்சு நறுக்கணும்னா இது பாருங்கள், இதான் இது ஒரு கரணை. இந்த ஒரு கரணை தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் யார் கேட்குறவங்களுக்கு. இந்த ஒரு கரணை நம்ம இப்போ எப்படின்னா நடவு பண்ணுறதுன்னு சொல்கிறோம்னா இப்படி வெட்டிட்டு ஒரு பரு உள்ளே போயிடணும். செங்குத்தாக இதுமாரி நட்டுடணும். 21 நாள் கழிச்சு ஒரு களை எடுத்துகிட்டு புதுசாக மண் அணைக்கணும். நம்ம வாய்க்கால் போட்டு வரப்பு போட்டு நட்டால் நல்லாயிருக்கும். கால் போட்டு நட்டோம்னா சூப்பராக இருக்கும். கால் போடணும்னு அவசியம் இல்லை. கால் போடலனாலும் பாத்தி முறையில் நம்ம நட்டு விட்டாலும் நல்லா தூர் எடுக்குங்க. அடுத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வேலி மசாலா. இதில் புரோட்டீன் சதவீதம் 10லேருந்து 12% இருக்குது. நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும். மாடுக்கு இப்போ நம்ம சூப்பர் நேப்பியர் ஒரு 20 கிலோ கொடுத்தாலும் இது ஒரு 5 கிலோ கொடுத்தா இறக்கும். 10 கிலோ இது நம்ம வேலி மசாலா கொடுத்தா 3 கிலோ புண்ணாக்கு சத்து சமம் இதுக்கு. இதை நம்ம எப்படி உழவு ஓட்டுற முறைன்னு பார்க்கலாம். கொக்கி கலப்பையால் ஓட்டிட்டு ரொட்டேட்டர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே விரைச்சிட்டோம்னா நல்லா வரும். நம்ம 8 கிலோ ஒரு ஏக்கருக்கு விதை தேவைப்படுங்க. 8 கிலோ விதை வாங்கினோம்னா ஒரு ஏக்கர் கணக்கில் தேவையில்ல. இப்போ நம்ம ஒரு ஏக்கரில் பயிர் பண்ண போகிறோம்னா இது ஒரு 20 சென்ட் 30 சென்ட் பண்ணிக்கலாம். நல்லா சீக்கிரம் வளர்ச்சி ஆகும். இது 90 நாள் ஆகுங்க. இது எப்படி நம்ம விதைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதையும் தண்ணியில் ஊற வச்சிடணும். நைட்டில் விதையை ஊற வச்சுட்டு சுடு தண்ணி அளவு கை பொறுக்கிற அளவில் ஊற வச்சுட்டு பச்சை தண்ணியில் மாற்றிட்டு காலையில் எடுத்து கூட மணல் கலந்து விரைச்சிட்டு அப்படியே தண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அறுவடை 90 நாள், 2வது அறுவடை 45 நாளைக்கு ஒரு டைம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இது மக்காசோள நேப்பியருங்க. இது புரோட்டீன் சதவீதம் 12லேருந்து 14% இருக்குது. இது அந்த நம்ம மகாராஷ்டிரா நாட்டுடைய தீவனம் இதுவும் ஏக்கருக்கு 12,000 கரணை தான் தேவைப்படுங்க. உழவு முறையும் அதேமாரி ஓட்டிட்டு 2 அடிக்கு ஒரு குச்சி 2 அடி கால் போட்டு 1.5 அடிக்கு ஒரு குச்சி ஊன்னணும். இது என்னன்னா இந்த சூப்பர் நேப்பியர்னா இந்த சூப்பர் நேப்பியர் இலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மக்காசோள லீஃப் மாதிரியே இருக்கும். அந்த மக்காசோளத்தில் இதுமாரி கோடு கூட சின்னதாக இருக்கும். அதேமாரி இருக்கும். இதனுடைய சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 3 அடி நீட் 3 அடி இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கும். அதனால் நல்லா சாப்பிடும். இந்த தண்டு எதனாலன்னா இது அந்த இப்போ நம்ம இது விதை கரணைக்காக கொடுத்து விட்டு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் பாருங்க. அந்த வளைவு தன்மை இருக்கிறதால நல்லா விரும்பி சாப்பிடும். சூப்பர் நேப்பியர் எல்லாம் கலந்து இப்போ நம்ம சூப்பர் நேப்பியர் நட்டாலும் இதுவும் நம்ம கலந்து தான் போடுறோம். நல்லா விரும்பி சாப்பிடும். சூப்பர் நேப்பியர் ஒரே இது போடாத இந்த தீவனத்தையும் கலந்து போட்டால் நல்லாயிருக்கும். இது நம்ம இதுவும் அதே தான். அறுவடை இப்போ 60 நாள், 2வது அறுவடை 45 நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணி போடலாம். இது பார்த்தீங்கன்னா இது டன்னேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 டன் தான் வரும். சூப்பர் நேப்பியர் ஒரு 200 டன் வரும். இது 150 டன் வரும். இதையும் நம்ம கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்கலாம். இப்போ பசுமாட்டுக்கெல்லாம் இது போட்டோம்னா பால் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சேர்த்தே கறக்கும். விரும்பி சாப்பிடும். சரிண்ணா, இப்போ இது சூப்பர் நேப்பியர் கரணையை விட இந்த கரணை ரொம்ப திக்கா இருக்கு. ரொம்ப திக்கா இருக்க மாதிரி தெரியுது. இது கைக்கு இவ்வளவு திக்கா இருந்ததுன்னா வேஸ்டேஜ் எதுவும் வராதுங்களா? வேஸ்டேஜ் வராதுங்க. இது அந்த இடைவெளி அதிகமாக கொடுக்கறதால இது அப்படி இருந்திருக்கு. கரணைக்காக கொஞ்சம் நம்ம தண்டுல சின்ன இதுல பருவத்துல நம்ம வெட்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு மொத்தம் வராதுங்க. ஓகே, இதே அதே மாதிரி தான் இதுவும் 2 கண்ணோட தான் கொடுக்குறீங்களா? ஆமாம், 2 கணு தான். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது ரெட் நேப்பியர். இது இதுவும் ஏக்கருக்கு 12,000 கரணை தான்.
உழவு முறை அதே மாதிரி தான். மொதல் அறுவடை வந்து 60 நாள், மற்றது 65 நாள். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 120 டன்னுலேருந்து 100 டன்னு வரும். இதில் வந்து கொஞ்சம் சொனை இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் பால் ஃபேட்டு சேர்ந்து கறக்கும். நம்ம செனை மாட்டுக்கு வந்து தனியாக இது போட வேணாம் அப்படின்னு. நம்ம மாட்டுக்கெல்லாம் போட்டிருக்கோம் ஒன்றும் ஆகாது. தனியாக போட வேணாம், இதை சேர்ந்து போடுங்க. இந்த சூப்பர் நேப்பியரோ இல்லை மக்காச்சோள நேப்பியரோ கோஃபையோ அது கூட சேர்த்து போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பால் சேர்ந்து கறக்கானா மாடு விரும்பி சாப்பிடும். அதேமாரி ஆடுங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும். ஆட்டுக்கெல்லாம் நம்ம எப்பயுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சென ஆடு எந்த இதுன்னு பார்க்கறதில்ல. வெட்டும் போது வந்து சூப்பர் நேப்பியர் கூட கலந்து வெட்டி போடுவோம். நம்ம வெட்டி போடும்போது எதுவும் அந்த சூப்பர் நேப்பியரோ அதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு தான் அப்புறமா சூப்பர் நேப்பியர் சாப்பிடும். நல்லா விரும்பி சாப்பிடும். இதில் புரோட்டீன் சதவீதம் சொல்லியாச்சு 14%. மற்றபடி பால் ஃபேட்டும் நல்லா கிடைக்கும். நம்ம பராமரிப்புனா எல்லா தீவனம் மாரி தான் இதையும் பராமரிக்கும். சரிண்ணா, இப்போ மாடு வந்து சினை பருவத்தில் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க. அது சினை பருவத்தில் ஏன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? கொடுக்கக்கூடாதுன்னா இதில் வந்து கொஞ்சம் சொனைகள் அதிகமாக இருக்கும். இனிப்பு சத்து இருக்கும். இந்த தண்டில் வந்து இனிப்பு இருக்கும். இதில் வந்து அந்த லீஃபில் இலையில வந்து கொஞ்சம் சொனை இருக்கும். அதனால் பெரும்பாலும் அந்த 21 நாள் ஊசி போட்டால் எந்த இதுவும் கொடுக்கக்கூடாதும்பாங்க டாக்டருங்க. வைக்கோல் போட்டால் நல்லது. அந்த மாதிரி இது கொஞ்சம் ஒரு 3 மாதம் வரலையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தா நல்லது. அந்த சொனை இருந்தால் என்ன செய்யணும்? சொனை இருந்தால் அதனுடைய கருத்தன்மை ஏதாவது சேதப்படுத்தும். ஆனால் பால் கறக்கும் போது பிரச்சனை இல்லை. பால் கறக்கும் போது முத்திய செனைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கலந்து போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பால் ஃபேட்டு வரும். பண்ணைக்கு சேர்ந்து இதையும் சேர்த்து வச்சிருந்தா நல்லா. ஒரே தீவனமாக இருந்தால் மாடு வந்து ஒரு இதாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சோர்வாக இருக்கும். கலந்து போடும்போது நல்லா விரும்பி சாப்பிடும். அடுத்தா பார்த்தீங்கன்னா கிளரிடிச்சா. இது பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பு ஓரமாகவும் வைக்கலாம். நம்ம இது கொஞ்சம் இடம் ட்ரையான ஏரியாங்கிறத நம்ம வச்சுருக்கிறோம். வரப்பு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ வேலி அமைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். உயிர் வேலியாக நட்டு அதில் பென்சிங் நம்ம அந்த கம்பியை கட்டிக்கலாம். பண்ணைக்கே நம்ம நெய்லுக்கு சீக்கிரம் வளர்ச்சியாகவும் கிளரிடிச்சியாக வச்சு அதில் வந்து மிளகு செடி ஏற்றி விட்ருக்காங்க. இது மரவகையை சேர்ந்தது இல்லையா? ஆமாம், மரவகை. இது பேர் கிளரிடிச்சியான்னு சொல்லுவாங்க. நம்ம செடியாகவும் பயன்படுத்திக்கலாம், மரமாகவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம அந்த பக்கம் வெட்டி விட்ருக்கோம். செடி மாரி இந்த அளவுக்கு வளர்ந்துக்குங்க. மரமாக விட்டால் மரமாக வந்துடும். அதில் மிளகு செடி ஏற்றி விட்டுக்கலாம். இதில் வந்து புரோட்டீன் வந்து கொஞ்சம் இது ஆட்டுக்கு போடும்போது, ஆட்டு மாட்டுக்கு போடும்போது வெட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நெய்லில் வச்சுருந்து போட்டால் நல்லாயிருக்கும். கறி நல்லா சுவையாக இருக்கும். கறி ஒரு நாளைக்கு இதையே நம்ம வெட்டி போடும்போது நீட்டாக இருக்குது. நம்ம ஆட்டுக்கு வெட்டி போடுறோம், வாரத்துக்கு 2 நாள் வெட்டி போடுவோம். கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி நல்லா கூடும். கறி பார்த்தா சைனிங்காக இருக்கும். இது தோல் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும். நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும்போது 100 கிராம் எடை வெயிட் ஏறுங்க. இதையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து விதையாக கொடுத்துட்ருக்கீங்களா? விதையும் இருக்குது, குச்சியாகவும் இருக்குது. குச்சியை வெட்டி அப்படியே நட்டாலும் வந்துடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சவுண்டல். இது நம்ம வேலி மசால் மாரி பயிர் பண்ணியிருக்கோம். சின்னதாக வெட்டி விட்ருக்கோம். அதனால் இது நம்ம விட்ருக்கோம். மரமாக விட்டால் இது நல்லதுங்க. கொஞ்சம் மரமாக ஒரு 3 அடி லைன் விட்டுட்டு ஒரு 3 அடிக்கு 2 கன்று நம்ம ஒரு விதை தான், விதை ஐட்டம் நம்ம வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். வெட்டும்போது நம்ம இது வந்து ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். ஆடு மாடு குட்டி கிளு தான் இதை நம்ம கட்டி விடுவோம். நல்லா விரும்பி சாப்பிடும். இதில் வந்து புரோட்டீன் சதவீதம் பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. நல்லா மர வகையும் மரமாகவும் பயன்படுத்திக்கலாம், செடியாகவும் பயன்படுத்திக்கலாம். சின்னதாக வெட்டும்போது செடியாக இருக்கும். கொஞ்சம் மரமாக விடும்போது ஓரமாக விட்டோம்னா நல்லா போத்து அதிகமாக கிடைக்கும். நம்ம அந்த பக்கம்லாம் மரமாக விட்டுருக்குறோம். இது நல்லா விரும்பி சாப்பிடும். இதுவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிலோ கணக்கில் கொடுத்துருக்கோம். இது வந்து விதை செடி இல்லையா? ஆமாம், இதெல்லாம் வெட்டி வைக்க முடியாதுங்க. விதை தான் இது. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதையும் நம்ம சுடு தண்ணியில் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். பச்சையாக அப்படியே போட்டுட்டோம்னா 1 வருஷம் கழிச்சு கூட இது நம்ம முளையும் அந்த விதை. ஆமாம், அந்த விதை. அதனால் சுடு தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம போடணும். 2 விரை போட்டாலும் போதும். 3 அடிக்கு 2 அடி ஒரு 2 விரை போட்டுட்டு களை எடுத்து விட்டுட்டோம்னா அறுவடை வந்து 90 நாள். அப்போ 45 நாளைக்கு ஒரு டைம் நம்ம ஒடிச்சு போட்டுக்கலாம். இது ஆனால் ஒடிச்சு வதங்க வச்சு போடணுங்க. வதங்க வச்சு போட்டால் நல்லது. அப்படியே விட்டால் காய்ச்சல் வரும். அடுத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டை நேப்பியர். இது ஏக்கருக்கு வந்து ஒரு 10,000 காரண தேவைப்படுங்க. இது நம்ம எவ்வளோ நாளானாலும் ஒரு வளர்ச்சி ஆனாலும் ஒரு நம்ம ஆள் ஹைட்டு தான் வரும். இதை வச்சு இது அறுத்துலாம் இது வந்து ஒரு மாத பயிர். இன்னும் 1 மாதம் விட்டால் நல்லா வளர்ச்சி ஆகும். இந்த அளவுக்கு வந்துடும் 2 மாதத்தில். 2 மாதத்துக்கு உட்பாடு தான் இது வெட்டி போடணும். இந்த சூப்பர் நேப்பியர்லாம் ஒரு 45 நாளைக்கு ஒரு டைம் வெட்டலாம். இது கொஞ்சம் பொறுமையாக வளர்த்தால கொஞ்சம் 2 மாதம் கழிச்சு தான் வெட்டணும். இது வந்து ஏக்கருக்கு வந்து 80 டன் வரும். இப்போ அந்த சவுண்டில் நம்ம சவுண்டில் கிளரிடிச்சா பார்த்தோம். அதனுடைய சத்து இதில் இருக்குது. அது வந்து டன்னேஜ் கம்மியாக தான் வரும். இது அதிகமாக வரும். ஏக்கருக்கு 80 டன் வரத்தால வரும். ஒரு குத்து நம்ம இதெல்லாம் நட்டுலாம் இது 7 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல நட்டு 7 வருஷமும் நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இது எடுக்கலை. இது அடுத்து தான் இது 5 வருஷத்துலேயே அறுவடை பண்ணி வேறு இடத்துல மாற்றி வைக்கலாம். அதுமாரி நம்ம பண்ணலை. இது 7 வருஷமாக இருக்குது.
இதில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் சதவீதம் வந்து 25% இருக்குது, 22-25% இருக்குது. இதில் வந்து சுமால் நேப்பியர்னு சொல்லுவாங்க, சுவீட்டு காரணின்னு சொல்லுவாங்க. காரணம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருக்கோம். 4 கணு இருக்கும் இதில். நம்ம ஒரு கணு இது வந்து மரவள்ளி மாரி நடணும். செங்குத்தாக நட்டுக்கிட்டு 45 டிகிரியில் நடக்கூடாது. மரவள்ளி மாரி நம்ம நட்டோம்னா சூப்பராக வரும். லேசாக மண் தெரிஞ்சால் போதும். வெட்டி கொடுத்துட்டு இது இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது மாடு ஃபுல்லாக சாப்பிட்றோம். ஆட்டுக்கு வந்து நம்ம சூப்பர் நேப்பியர் மாதிரி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதுன்னு சொன்னால் அந்த மாரி இருக்காது. இது எப்போ வேணாலும் அறுத்து போட்டால் சாப்பிட்றோம். இதில் வந்து சுவீட்டு தன்மை இருக்கிறதால எறும்பு நம்ம பண்ணையில் கொண்டு வச்சிருக்கும் போது வெட்டி நைட்டில் கொண்டு வச்சிருந்தா கூட எறும்பு மேலே இது ஏறும். இது நம்ம வந்து ஒரு இடைவெளி கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஒரு 3 அடி விட்டுட்டு 3 அடி ரோ விட்டுட்டு 2 அடிக்கு ஒரு கரணம் 2 கரணம் வச்சோம்னா நல்லா வருங்க. 2 கரணம் வச்சிடணும். 2 கரணம் வச்சுட்டா ஒரு இதுக்கே வந்து 30-40 வரும். ஃபர்ஸ்ட்ல நடும்போது இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் அறுக்க ஒரு சைக்கிள் டயர் அம்மா வந்துடும். இது பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு குத்து தாங்க. இது ஃபுல்லாக ஒரு குத்து தான் இருக்குது. ஒரு 4 குத்து அறுத்தோம்னா நம்மளால் தூக்க முடியாது. நல்லா வெயிட் வரும். இதுவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரோடு கிராஸுங்க. இதுவும் அந்த ஜிஞ்சோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து இலை கொஞ்சம் இதாக இருக்கும், பெருசாக இருக்கும். இது கணு இன்னும் வச்சு இது வந்து 1 மாதம் கூட ஆகலாம். அதனால் இது இருக்குது. இது வந்து இப்போ மாடு வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். ஆடு மாடு எல்லாமே விரும்பி சாப்பிடும். இது வந்து 2 விதமாக பயன்படுத்திக்கலாம். ஒன்று உலர் தீவனமாகவும் பயன்படுத்திக்கலாம், ஒன்று பசுந்தீவனமாகவும் பயன்படுத்திக்கலாம். நம்மள்ட்ட எஸ்எஸ்ஆர் இருக்கும்போது அதிகபட்சத்தில் இருக்கும்போது நம்ம அறுத்து தண்ணி படாமல் காய வச்சு கத்தையாக கட்டி வச்சுட்டு மிஷினில் அடித்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே கொடுத்தாலும் சாப்பிடும். நல்லா விரும்பி சாப்பிடும். இது வந்து உலக அளவில் பேசப்படுற புல். இது ரோடு கிராஸு எந்த நிலத்துலையும் வரும். இது இப்போ அந்த ஜிஞ்சுவான்னா கொஞ்சம் செம்மண்ணில் தான் வரும். இது அப்படி இல்லை. இது எங்கே வேணாலும் குப்பையில் எங்கே வேணாலும் போட்டாலும் வரும். ஆனால் இது ரோட்டில் கிடக்கிற புல் இல்லைங்க, அப்படி எல்லாம் நினச்சிக்கிறாங்க. இது கொஞ்சம் வயலில் வளர்க்குறதா. இது பார்த்தீங்கன்னா ஒரு இலை பாருங்கள் எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 அடி இருக்குது. இதுலேருந்து நல்லா விரும்பி சாப்பிடும் ஆடு மாடு. இதையும் நம்ம கரணையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜிஞ்சுவா கூட நடும்போது இதுவும் கொஞ்சம் ஒரு சில பேர் நடுறாங்க. பக்கத்தில் இப்போ ஜிஞ்சுவா ஒரு 5 சிண்டர்னா இது ஒரு 2 சிண்டர் நடுறாங்க. நடும்போது கலந்து கொடுத்தா ஜிஞ்சுவா புல் மாரி கலந்து கொடுத்தா இது நல்லா வரும். ஜிஞ்சுவாவோட கொஞ்சம் பொறுமையாக வளரும், அவ்வளோதான். ஆனால் ஜிஞ்சுவாவோட இது நல்லா சாப்பிடும், வேஸ்டேஜ் பண்ணாது. ஜிஞ்சுவா எப்படி சாப்பிடுதோ முறுக்குன்னு அதுமாரி இதையும் சாப்பிடுங்க. இதை நம்ம கேட்குறவங்களுக்கு இந்த கண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கோஃபைங்க. இது நம்ம நாட்டு ரகம். இப்போ கோயம்புத்தூர் 1, 2, 3, 4 சொல்கிறாங்களா, 5, 6, 7 வரலையும். அதேமாரி இது 5. இது கொஞ்சம் அதிக ஈல்டு வரும். இந்த சூப்பர் நேப்பியர் மாதிரி இது கொஞ்சம் அதிக ஈல்டு வரும். அதனால் நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு சில பேர் சூப்பர் நேப்பியர் போட்டால் நம்ம பண்ணைக்கு சுற்றுவட்டார பண்ணைக்கு நம்ம எதுவும் கொடுத்துருக்கோம். அது யாரும் குறை சொல்லலை. அதுமாரி குறை சொல்கிறவங்க இதுமாரி இந்த கோஃபையும் கலந்து வச்சுக்கிட்டு சூப்பர் நேப்பியர் கூட போட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடும். இது கரணையும் ஒரு ஏக்கருக்கு 12,000 கரணம் நடணும். 2 அடி கேப் விட்டுட்டு 1.5 அடிக்கு 1 நடணும். இதுவும் 90 நாள் கட்டிங்கு தான். 90 நாள் இது 45 நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணுறது. கட்டிங்கு நிலம் சரியில்லைன்னா ஒரு 60 நாள் இல்லைன்னா 90 நாள் கூட ஆகிடும். களிமண் இந்த பூமி செம்மண் பூமியாக இருந்தால் 60 நாளில் நம்ம கட் பண்ணலாம். களிமண்ணாக இருந்தால் 90 நாள் ஆகிடும். நம்ம இந்த கரணையும் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. தேவை உள்ளவங்க நம்ம தொடர்பு கொண்டா நம்ம இந்த கரணையும் எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் மற்ற 5, 6 இதெல்லாம் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் 10 வகை பார்த்தோங்க. அதில் இந்த சூப்பர் நேப்பியர் கோஃபை மற்ற புல்லெல்லாம் நம்ம ஜாப் கட்டர் பண்ணி கட் பண்ணி போடுவோம். அதுமாதிரி ட்ரேவில் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஜிஞ்சுவாவும் இந்த ரோடு கிராஸ் மட்டும் இதுமாரி கட்டி நம்ம போடுறோம். கட்டி விட்டுட்டா ஃபுல்லாக சாப்பிட்றோம். இந்த 10 வகையில் எந்த காரணம் தேவைன்னாலும் எவ்வளோ காரணம் கேட்டாலும் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம தொடர்பு பண்ணிங்கன்னா நம்ம கொடுப்போம். உங்களோட பசுந்தீவன வளர்ப்பு பற்றியும் அந்த 10 வகை தீவனங்களை வந்து நீங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் விற்பனைக்கு கொடுக்குறீங்கிற விஷயத்தையுமே நம்ம சேனல் மூலியமாக பகிர்ந்துருக்கீங்க. அதுக்கு நம்ம விவசாய பயணம் சார்பாக ரொம்ப நன்றிண்ணா. மிக்க நன்றிங்கண்ணா.